தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், புகழ்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த விவிலிய வகுப்பை கேட்பதற்காக ஆயத்தமாயிருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. தூயாவின் அபிஷேகத்தால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. இறைவா, விவிலியத்தில் எத்தனையோ அதிசயங்களையும் அற்புதங்களையும் இறை வார்த்தை வழியாக எங்களுக்கு தருகிறீரே, அதற்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தால் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்வீராக. இறை வார்த்தைகளை கேட்கும்போது அவை எங்களுடைய ஆழ்மனதிலே பதியவும், வாழ்க்கை மாற்றமாக மாறவும் எங்களுக்கு அருள்வரங்களை பொழிய வேண்டும் என்று இந்த நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இறைவா, நாங்கள் இருந்து பார்க்க இருக்கிற ஒவ்வொரு கருத்தையும் உமது திருப்பாத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீதாமே பேசுவீராக. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளச் செய்து ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் ஜெபங்களும் பரலோக பிதாவே, ஆமீன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ். இயேசு எல்லோரும் மகிழ்ச்சியோடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இயேசுவுக்கே புகழ். இயேசு மரியே வாழ்க, மரியே மரியே வாழ்க. மரியே வாழ்க. அன்பு சகோதரர்களே, இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க இருக்கின்ற தொடர்ச்சியான வகுப்பு பகுதி புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 13 முதல் 23 வரையுள்ள இறைவார்த்தைகள். புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 13 முதல் 23 வரையுள்ள இறைவார்த்தைகளை நாம் சிந்திக்கின்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இறைவார்த்தைகளிலே ஏராளமான இறையியல் சிந்தனைகளை புனித மத்தேயு நற்செய்தியாளர் எடுத்து காட்டுகின்றார். ஒவ்வொன்றையும் சிந்திக்கும் போது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. ஆண்டவர் என்னென்ன திட்டங்களை நமக்கு வகுத்திருக்கிறார் என்பதை வெளிப்படையாக காட்டுகின்ற ஒரு பகுதி இந்த நற்செய்தி பகுதி. இங்கே முதலாவதாக எகிப்திற்கு தப்பிச் செல்லுகின்ற திருக்குடும்பத்தை நாம் பார்க்கிறோம். எகிப்திற்கு தப்பி ஓடி செல்லுகின்ற திருக்குடும்பத்தை நாம் பார்க்கிறோம். இங்கு யோசேப்புக்கு கனவு வழியாக ஆண்டவர் எல்லா இறை திட்டத்தையும் வெளிப்படுத்துகிறார். எப்படி? கனவு வழியாக. நாம் முதல் 2 வகுப்பிலும் யோசேப்பை பற்றி பார்த்தோம். அந்த யோசேப்பு, நீதிமானாகிய யோசேப்பு, கனவின் மூலம் இறை திட்டத்தை பெற்றுக்கொண்டார். அதன்படி அவர் செயல்பட்டார். அதில் ஒரு கனவு நாம் பழைய வகுப்பிலே பார்த்தோம். புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே, அதாவது இவ்வாறு சொல்லப்படுகிறது: உன் மனைவி மரியாவை நீ ஏற்றுக்கொள்ள தயங்க வேண்டாம், ஏனெனில் அவள் கருவுற்றிருப்பது தூய ஆவியினால். நீ உன்னுடைய மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள தயங்க வேண்டாம், ஏனென்றால் அவள் கருவுற்றிருப்பது தூய ஆவியினால் என்ற ஒரு கனவை ஆண்டவர் யோசேப்புக்கு வெளிப்படுத்துகின்றார். இது முதல் கனவாக பார்க்கிறோம். 2வது கனவு என்பது 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே சொல்லப்படுகிறது. வாசிப்போம். 2:13. அவர்கள் திரும்பி சென்ற பின் ஆண்டவருடைய தூதர் யோசேப்புக்கு கனவில் தோன்றி நீ எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்திற்கு தப்பி ஓடு. ஹல்லேலூயா, எல்லோரும் ஹல்லேலூயா, மகிழ்ச்சியோடு ஹல்லேலூயா, இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. இங்கு பார்க்கும்போது 2வது கனவு யோசேப்புக்கு கொடுக்கப்படுகிறது. எகிப்திலே வாழுகின்ற அந்த குடும்பம் இதோ ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய அருள் பெற்று வாழ்கிறது, ஆண்டவருடைய
வழிகாட்டுதலை பெற்று வாழ்கிறது என்பதை இது வெளிக்காட்டுகின்றது. இந்த கனவிலேயே உன்னுடைய குழந்தையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்திற்கு செல். யோசேப்பு கனவிலே அந்த இறை செய்தியை பெற்றுக்கொள்கிறார். உன்னுடைய மனைவியையும் இயேசு கிறிஸ்துவாகிய பாலனையும் கூட்டிக் கொண்டு எகிப்திற்கு தப்பி ஓடு. ஏனென்றால் ஏரோது மன்னன் அந்த குழந்தையை கொல்வதற்காக திட்டம் போட்டிருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. அமன்பானவர்களே, இங்கு இரண்டாவது கனவு யோசேப்புக்கு மெய்ப்படுகின்றது. மூன்றாவதாக பார்க்கிறோம். 2வது அதிகாரம் 20வது வசனத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். ஆண்டவர் எகிப்திலிருந்து யோசேப்பையும் மரியாவையும் குழந்தையும் அழைத்து வருவதை பார்க்கிறோம். எங்கிருந்து? எகிப்திலிருந்து அழைத்து வருவதை பார்க்கிறோம். வாசிப்போம். 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். நீ எழுந்து குழந்தையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு செல். ஏனெனில் குழந்தையின் உயிரை பறிக்க தேடியவர்கள் இறந்து போனார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா. இங்குதான் ஒரு இறை திட்டத்தை பார்க்கிறோம். யோசேப்புக்கு மீண்டும் ஆண்டவர் கனவில் தோன்றுகின்றான். ஒரு 3வது கனவு. எப்படி? கட்டளையாக கொடுக்கப்படுகின்ற கனவு. உன்னுடைய தாயையும் உன்னுடைய மனைவியையும் உன்னுடைய குழந்தையும் தூக்கி கொண்டு நீ திரும்பி வா. ஆண்டவருடைய திட்டம் எப்படி நடக்கிறது என்பதை இதன் வழியாக நாம் புரிந்து கொள்ளலாம். குழந்தையை கொல்வதற்காக காத்திருந்த கூட்டமெல்லாம் இறந்து விட்டது. எனவே உனக்கு திரும்பி வரலாம். எங்கே திரும்பி வரலாம்? எருசலேமுக்கு திரும்பி வரலாம் என்று ஆண்டவர் கட்டளையாக கொடுக்கின்றார். இன்னும் ஒரு கனவு சொல்லப்படுகிறது. ஆனால் அதை அதிகமாக நாம் அறிந்து கொள்வதும் இல்லை, புரிந்து கொள்வதும் இல்லை. அந்த கனவு எருசலேமுக்கு திரும்பி வரும்போது பார்வோன் மன்னனுடைய சக்சஸராக, அதாவது பின்காமியாக வரக்கூடிய அவருடைய மகன் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் அவனுக்கு எல்லா செய்தியும் சரியாக தெரிந்திருந்தது. எனவே யோசேப்பு அவருக்கு அஞ்சுகிறார். இந்த குழந்தையும் எங்களையும் கொன்று விடுவானோ என்று அஞ்சுகிறார். அங்கும் ஒரு கனவு கொடுக்கப்படுகிறது. 2ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்களிலே சொல்லப்படுகிறது. வாசிப்போம். எனவே யோசேப்பு எழுந்து குழந்தையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு வந்து சேர்ந்தான். ஆனால் யூதேயாவில் அர்க்கலேயா தன் தந்தைக்கு பின் அரசாள்வதாக கேள்விப்பட்டு அங்கே போக அவர் அஞ்சினார். கனவில் எச்சரிக்கப்பட்டு கலிலேயா பகுதிக்கு புறப்பட்டு சென்றார். அங்கும் கனவில் அவர் எச்சரிக்கப்படுகிறார். எங்கு செல்வதற்கு? கலிலேயா பகுதிக்கு கடந்து செல்வதற்கு ஆண்டவர் கனவு வழியாக எச்சரிக்கிறார். இப்படியாக யோசேப்பினுடைய வாழ்க்கையில கனவு இறை திட்டத்தை வெளிப்படுத்தக்கூடிய மாபெரும் இறையியலை மத்தேயு நற்செய்தியாளர் நமக்கு எடுத்து காட்டுவதை பார்க்கிறோம். அமன்பானவர்களே, இந்த கனவு சாதாரண கனவு அல்ல. ஏதோ இரவில் கண் விழித்து பார்க்கும்போது மறைந்து போகின்ற கனவு அல்ல. மாறாக ஆண்டவருடைய திட்டம் வெளிப்படுத்தப்படுகின்ற ஒரு மாபெரும் கனவாக நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது 3 இறை வார்த்தைகள், இறைவாக்கினருடைய இறை வார்த்தைகள் இங்கு நிறைவேறுவதை மத்தேயு நற்செய்தியாளர் படம் பிடித்து காட்டுகின்றார். 3 இறைவாக்கினர்கள் இறைவாக்குரைத்ததை அவர் வெளிப்படையாக, இதோ
இந்த இடத்தில் இது நிறைவேறுகிறது என்று அவர் தெள்ளத் தெளிவாக எடுத்து காட்டுகின்றார். அங்கே பார்க்கும்போது முதல் இறைவாக்கினருடைய இறைவாக்கு நிறைவேறுவது 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அது எரேமியா இறைவாக்கினர் உரைத்த, மன்னிக்கவும், ஓசையா இறைவாக்கினர் உரைத்த இறைவாக்கு இங்கு நிறைவேறுவதை நாம் பார்க்கிறோம். 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அது சொல்லப்படுகிறது. இந்த மத்தேயு நற்செய்தியாளர் 2:15 அதை எடுத்து காட்டுகின்றார். வாசிப்போம். ஏரோது இறக்கும் வரை அங்கே இருந்தார். இவ்வாறு எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறியது. அப்ப இறைவாக்கினர் வழியாக ஆண்டவர் உரைத்தது இவ்வாறு நிறைவேறியது. என்ன நிறைவேறியது? எகிப்திலிருந்து என் மகனை நான் மீட்டு கொண்டு வந்தேன் என்ற இறைவாக்கு நிறைவேறுகிறது. இரண்டாவதாக ஒரு இறைவாக்கு சொல்லப்படுகிறது 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே. அதுதான் எரேமியா இறைவாக்கினர் 31:15 சொல்லப்படுகின்ற இறைவாக்கு இங்கு நிறைவேறுவதாக நாம் பார்க்கிறோம். அதை வாசிப்போம். அப்பொழுது ராமாவிலே ஒரு குரல் கேட்கிறது. ஒரே புலம்பலும் பேரழுகையுமாய் இருக்கிறது. ராகேல் தன் குழந்தைகளுக்காக அழுது கொண்டிருக்கிறார். ஆறுதல் பெற அவர் மறுக்கிறார். ஏனெனில் அவர் குழந்தைகள் அவரோடு இல்லை என்று இறைவாக்கினர் எரேமியா உரைத்தது நிறைவேறுகிறது. அன்பானவர்களே, இங்கு பார்க்கும்போது எரேமியா இறைவாக்கினர் இறைவாக்கு உரைத்த அந்த இறைவாக்கு ஆண்டவருடைய வாழ்க்கையிலே, இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதாக நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. உற்சாகத்தோடு எல்லோரும் ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. இன்னும் ஒரு இறைவாக்கு 2வது அதிகாரம் 23வது வசனத்திலே சொல்லப்படுகிறது. 2வது அதிகாரம் 23வது வசனத்திலே சொல்லப்படுகிறது. வாசிப்போம். அங்கு அவர் நாசரேத் எனப்படும் ஊருக்கு சென்று அங்கு குடியிருந்தார். இவ்வாறு நசரேயன் என அழைக்கப்படுவார் என்று இறைவாக்கினர்கள் உரைத்தது நிறைவேறியது. இங்கு பார்க்கும்போது சற்று வித்தியாசம். மற்ற 2 இறைவார்த்தைகளும் இறைவாக்கினர் தனிப்பட்ட ஒரு இறைவாக்கினர் எடுத்துரைத்தது இங்கு நிறைவேறுகிறது. ஆனால் இந்த இறைவாக்கை பொறுத்தவரையிலே இது இறைவாக்கினர்கள் சொன்னது நிறைவேறியது என்று ப்ளூரலாக, பன்மையாக சொல்லப்படுகிறது. எனவே இது ஒரு தனிப்பட்ட இறைவாக்கினர் சொன்ன இறைவார்த்தை அல்ல, மாறாக ஏராளமான இறைவாக்கினர்கள் சொன்ன இறைவார்த்தை. அதனுடைய சுருக்கத்தை, அதனுடைய உட்பொருளை மத்தேயு நற்செய்தியாளர் எடுத்துக்கொண்டு இங்கு சொல்லுகின்றார். அவர் நசரேயன் என்று அழைக்கப்படுவார். நாசரேத் ஊரிலே அவர் தங்குவார். ஒதுக்கப்பட்ட வெறுக்கப்பட்ட அந்த நாட்டிலே, அந்த ஊரிலே அவர் வாழ்வார் என்று இறைவாக்கினர் வழியாக சொல்லப்படுகிறது. அதனுடைய அடையாளமாக தான் ஏசாயா இறைவாக்கினர் துன்புறும் ஊழியனை, துன்புறுகின்ற, வேதனையுறுகின்ற, அல்லல் படுகின்ற ஊழியனை அவர் எடுத்து காட்டுகிறார். அங்கு அவர் இந்த நசரேத்தூரிலே எப்படிப்பட்ட மக்கள் வாழ்ந்தார்கள், அங்கு இறைவாக்கினர் முன்னறிவித்த மெஸ்ஸாயா எப்படி வாழ்ந்தார் என்றும் அழகாக சித்தரிக்கப்படுகின்றது. எனவே இறைவாக்குகள் அனைத்தும் சொல்லப்பட்ட இறைவாக்கினராகிய ஆண்டவராகிய கிறிஸ்து இங்கே வாழ்கிறார் என்பதை தெள்ளத் தெளிவாக
நற்செய்தியாளர் எடுத்து எம்புகின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவதாக நாம் கனவு பார்த்தோம். 4 வகையான கனவு வழியாக யோசேப்பை ஆண்டவர் வழி நடத்துகிறார். அவருக்கு கட்டளைகளை கொடுக்கிறார். இறை திட்டத்தை அவருடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறார். 3 இறைவாக்குகள் இந்த நற்செய்தி பகுதியிலே நடந்ததாக, இறைவாக்கு நிறைவேறுவதாக எடுத்து காட்டப்படுகின்றது. இந்த பகுதியிலே பல பெயர்கள், நாட்டினுடைய பெயர்கள் சொல்லப்படுகிறது, ஊர்களுடைய பெயர்கள் சொல்லப்படுகிறது. அந்த பெயர்களுக்கு கூட இறையியல் சிந்தனைகள் அதிகமாக இருக்கிறது. அதை நாம் பார்க்க இருக்கின்றோம். 3வதாக இடங்களை பற்றி பார்க்கிறோம். இந்த இடங்களை பற்றி பார்க்கும்போது முதலில் எகிப்து என்ற நாட்டை பார்க்கிறோம். எகிப்து இஸ்ரேல் மக்கள் அடிமைகளாக வாழ்ந்தார்கள். பல நூற்றாண்டுகள் அடிமைகளாக வாழ்ந்தார்கள். எகிப்து நாட்டிலே இஸ்ரேல் மக்கள் பலுகி பெருகிய போது பொறாமை அடைந்த மன்னன் அவர்களை அடிமைப்படுத்துகின்றான். இதற்கு இந்த நாட்டிற்கு ஒரு எதிர்மறை சிந்தனை இருந்தாலும் முதலாவதாக நாம் சிந்திக்கும் போது இது ஒரு பாதுகாப்பினுடைய இடம். எகிப்து ஒரு பாதுகாப்பினுடைய இடம். ஏனென்றால் திருக்குடும்பத்தின் இயேசுவை பாதுகாக்க கடவுளால் பாதுகாக்கப்பட்ட, ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு இடம்தான் எகிப்து. திருக்குடும்பத்தை பாதுகாக்க, திருக்குடும்பத்தில் உள்ள இயேசுவை பாதுகாக்க ஆண்டவரால் உருவாக்கப்பட்ட, ஆண்டவரால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு இடம்தான் எகிப்து. இதை தான் நாம் பழைய ஏற்பாடிலும் பார்க்கிறோம். பழைய ஏற்பாடிலும் யோசேப்பு, யாக்கோபனுடைய மகன் யோசேப்பு சகோதரர்களால் வெறுக்கப்பட்டு எகிப்து நாட்டிற்கு விற்கப்படுகிறார். அங்கு எகிப்து நாட்டில்தான் அவர் பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளுகிறார். அங்கு ஆளுநராக வளர்கிறார். அவர் உயர்ந்த மனிதராக வளர்கிறார். அங்கு ஆண்டவருடைய பராமரிப்பை எகிப்து நாட்டிலே அவர் பெற்றுக்கொள்வதாக நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ். எவ்வளவு சிந்தனைகளை ஆண்டவர் நமக்கு தருகிறார். இந்த யோசேப்புக்கும் பழைய ஏற்பாடு யோசேப்புக்கும் ஒரு தொடர்பை இறை திட்டத்திலே ஒரு இணைப்பு பாலமாக நற்செய்தியாளர் நமக்கு எடுத்து காட்டுகின்றார். இங்கு யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்து கொண்டு எகிப்தில் வாழ்ந்ததாக நாம் பார்க்கிறோம். இன்னும் பார்க்கும்போது இந்த எகிப்து நாடு ஒரு வாழ்விற்கு முற்றுப்புள்ளி வைத்த நாடு. அதாவது கிறிஸ்து எகிப்திலிருந்து அழைத்து வரப்படுகிறார். அங்கு கிறிஸ்துவனுடைய ஆட்சி அல்லது கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை நிறைவு பெறுகிறது. அது ஓசேயா இறைவாக்கினர் 11:1 அழகாக எடுத்து எழுப்புகிறார். அதாவது எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்று சொல்லி அந்த எகிப்து நாடில் வாழ்வதற்கு, இயேசு கிறிஸ்து அங்கு தங்கி இருப்பதற்கு ஒரு முற்றுப்புள்ளியை இறைவாக்கினர் வழியாக முன்னறிவிக்கப்பட்ட நிகழ்வை இங்கு நிறைவேறுவதாகவும் நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க, மரியே வாழ்க. 3வது கருத்தாக இந்த எகிப்து நாடை பற்றி சொல்லும்போது இஸ்ரேல் மக்கள் அடிமைகளாக வாழ்ந்தார்கள். அதே இடத்தில் இயேசு கிறிஸ்து அங்கு செல்கிறார் என்றால் அடிமைப்பட்ட மக்கள், ஏராளமான துன்புறுகின்ற மக்கள் வாழ்ந்தார்கள். இயேசு அங்கிருந்து திரும்பி வருவதன் வழியாக எகிப்தில் காணப்பட்ட அடிமைத்தனம் முடிந்து போனது. அந்த மக்கள் அனைவரும் மீட்பராகிய கிறிஸ்துவால் மீட்கப்பட்டார்கள் என்று மறைமுகமான ஒரு இறையியலை நாம் இங்கு பார்க்கிறோம். எனவே அங்கு அடிமைப்பட்ட மக்கள் இருந்தாலும் அவர்களை மீட்பதற்காக ஆண்டவர் அங்கு சென்றார். அங்கிருந்து திரும்பி வரும்போது அங்கு அமைதி உருவாகிறது. அங்கு எல்லா விதமான சமாதானமும்
உருவாகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. சத்தமாக ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இது புரைன மக்கள் வாழ்ந்த இடமாகவும் நாம் பார்க்கிறோம். அங்கு மத்தேயு நற்செய்தியாளர் ஒரு சிறந்த இறையியலை நமக்கு தருகிறார். இயேசு கிறிஸ்துவானவர் யூதர்களுக்கு மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து யாருக்கு மட்டுமல்ல, யூதர்களுக்கு மட்டுமல்ல. நாமும் பலபோதும் நினைப்பதுண்டு கிறிஸ்து கிறிஸ்தவர்களுக்காக மட்டுமென்று. இல்லை, கிறிஸ்து இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மக்களுக்கும் மீட்பர். கிறிஸ்து இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மக்களையும் வாழ வைக்கக்கூடியவர். எனவே ஒதுக்கப்பட்ட வெறுக்கப்பட்ட அடிமைத்தனத்தில் சிக்கொண்ட மக்களுக்கும் ஆண்டவர் மீட்பராக இருக்கிறார் என்ற செய்தியை இது தருகிறது. எனவே ஆண்டவருடைய வாழ்வு எகிப்திலே ஒரு பேர் அமைதியை விடுதலையை கொடுத்தது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. 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 இப்போ எகிப்து என்ற நாட்டை நாம் பார்த்தோம். எகிப்து நாட்டினுடைய அந்த இறையியல் சிந்தனைகளை நாம் பார்த்தோம். இரண்டாவதாக நாசரேத்து. நாசரேத்து என்ற ஒரு இடம், கிறிஸ்து வாழ்ந்த இடம், முக்கியமில்லாத ஒரு இடம். நாசரேத் என்பது ஒரு முக்கியமில்லாத ஒரு இடம், சாதாரண மக்கள் வாழ்கின்ற இடம், சாதாரண மக்கள் வாழ்கின்ற ஒரு இடம். இங்கு தாழ்மையின் அடையாளமாக இந்த பகுதி உரைக்கப்படுகிறது. நாசரேத்து தாழ்மையின் அடையாளம், ஏழை எளிய மக்கள், ஒதுக்கப்பட்ட மக்கள் வாழ்ந்த இடமாக நாம் பார்க்கிறோம். இங்குதான் இயேசு கிறிஸ்து நசரேயன் என்று அறியப்பட்டார். நாசரேத்தில் வாழ்வதால் அவர் என்னவென்று அறியப்பட்டார்? நசரேயன். நசரேயன் என்று அறியப்பட்டார். எனவே இது எதை காட்டுகிறது என்றால், தாழ்ந்தவர், எதிர்பார்க்கப்பட்ட அந்த இடத்திலேயே, நாசரேத்திலே எதிர்பார்க்கப்பட்ட மெசியா வாழ்ந்தார் என்று சொல்லப்படுகிறது. புறக்கணிக்கப்பட்ட மக்களுக்கும் இவர் ஆண்டவர். எனவே அங்கு இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார் என்ற செய்தியை இந்த இடம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. யோவான் நற்செய்தியிலே 1:46 சொல்லப்படுகிறது, இயேசு கிறிஸ்துவும் நதானியேலும் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறார்கள். இரவு நேரத்தில் இயேசு கிறிஸ்துவை சந்திக்க வந்த நதானியேல். யார் சந்திக்க வந்தது? நதானியேல் இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்காக கடந்து வருகிறார். அப்போது அவருடைய உரையாடல் அங்கு நடக்கிறது. அந்த உரையாடலிலேயே இயேசு கிறிஸ்து பல்வேறு விதமான கருத்துக்களை வெளிப்படுத்துகின்றார். யோவான் எழுதிய நற்செய்தி 3ஆம் அதிகாரத்தில் அது சொல்லப்படுகிறது. நதானியேல் பிலிப்பிடம் இயேசு கிறிஸ்துவை பற்றி அழகாக சொல்லப்படுகின்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. என்ன வார்த்தை? யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 46 சொல்லப்படுகிறது. வாசிப்போம். அதற்கு நத்தானியேல் நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமா? அப்போ இயேசு கிறிஸ்துவை பற்றி நத்தானியேல் பிலிப்பிடம் சொல்லுகிறார். என்ன கேட்கிறார்? நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வரக்கூடுமோ? இந்த ஊரிலிருந்து நல்லது ஏதாவது வருமா? அங்கு ஏராளமான மக்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நாசரேத்தில் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்பதை இந்த மத்தேயு நற்செய்தியாளர் நமக்கு எடுத்து காட்டுகின்றான். எனவே நாசரேத்து என்பது ஒரு முக்கியமான இடமாக இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்வு மாற்றி அமைக்கின்றது. வெறுக்கப்பட்ட மக்களுக்கும் வெறுக்கப்பட்ட அந்த மக்களினங்களுக்கும் ஆண்டவர் உடையவராக, தலைவராக, மீட்பராக இருக்கிறார் என்பதை இது வெளிப்படுத்துகின்றது. இப்போ நம்ம 2 நகர்களை பார்த்தோம். ஒன்று எகிப்து, இரண்டாவது நாசரேத், மூன்றாவதாக பெத்லகேம். பெத்லகேம் இயேசு பிறந்த ஊர் பெத்லகேம். 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பெத்லகேமை பற்றி சொல்லப்படுகிறது. பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு. என்ன? அப்பத்தின் வீடு, உணவின் வீடு, அப்பங்கள் நிறைந்திருக்கக்கூடிய இடம்
ஒரு வழமையான இடம். அப்பத்தின் வீடு என்று அறியப்படுகின்ற பெத்லகேமிலே ஆண்டவர் பிறந்தார். ஹவுஸ் ஆஃப் பிரெட். அப்போ ஆண்டவருடைய பிறப்பு எங்கே நடக்கிறது? அப்பத்தின் வீட்டில் நடக்கிறது. இதற்கும் மத்தேயு நற்செய்தியாளர் பல சிந்தனைகளை நமக்கு தருகிறார். இயேசு பிறந்த இடம் அப்பத்தின் வீடு. யோவான் நற்செய்தியாளர் 6ஆம் அதிகாரம் 51 இந்த அப்பத்தை பற்றி அழகாக சொல்லுகிறார். யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 51வது வசனம் வாசிப்போம். யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 51வது வசனம். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வர். அப்போ நானே வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு. இந்த உணவை யாராவது உண்டால் அவர்கள் நீடு வாழ்வர், என்றுமே வாழ்வர் என்று சொல்லப்படுகிறது. அமன்பானவர்களே, இந்த பெத்லகேம் அப்பத்தின் வீடாக இருக்கிறது. எதனுடைய வீடு? அப்பத்தினுடைய வீடு. இயேசு கிறிஸ்து பிறந்ததால் உண்மையிலே அவர் உணவாக வந்து பிறக்குவதாக நாம் பார்க்கிறோம். மீகா 5:2 நீரோ எப்ராத்தா எனப்படும் பெத்லகேமே, யூதாவின் குடும்பங்களுள் மிக சிறியதாயிருக்கிறாய், ஆயினும் இஸ்ரேலின் என் சார்பாக ஆழப்போகிறவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். இப்போ ஒரு சிறிய இடமாக இருந்தாலும் அப்பத்தின் தலைவராகிய, அப்பமாக மாறக்கூடிய ஆண்டவராகிய கிறிஸ்து இந்த பெத்லகேமிலிருந்தே உருவாக போகிறார் என்பதை இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. பெத்லகேம் என்பது தாவீது அரசருடைய சொந்த ஊர். தாவீது அரசர் பிறந்த ஊர். 1 சாமுவேல் 16:1 ஆண்டவர் இதை வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் சாமுவேலை நோக்கி, உன்னுடைய கொம்பை எண்ணெய்களால் நிரப்பிக்கொண்டு போ, பெத்லகேமை சார்ந்த ஈசாயிடம் உன்னை அனுப்புகிறேன், ஏனெனில் அவர் புதல்வருள் ஒருவனை அரசனாக தேர்ந்தெடுத்துள்ளேன் என்கிறார். அப்போ ஈசாயின் மகனாகிய தாவீதை ஆண்டவர் அபிஷேகம் செய்வதற்காக தேர்வு செய்கிறார். அவருடைய ஊரும் பெத்லகேம். அவருடைய ஊரும் பெத்லகேம். இதை தொடர்பு படுத்தி பார்க்கும்போது ஆண்டவர் தாவீதினுடைய வழிமரபில், அரச பாரம்பரியத்தில் பிறப்பார் என்பதை இது சுட்டி காட்டுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. இன்னும் ஒரு அழகான சிந்தனையை மத்தேயு நற்செய்தியாளர் நமக்கு தருகிறார். இயேசு பிறக்கும்போது எங்கு கிடத்தப்பட்டார் என்றால், பெத்லகேமிலே மாட்டு தொழுவத்தில் தீவன தொட்டியில் கிடத்தப்பட்டார். தீவன தொட்டி ஆடு மாடுகள் உணவு உண்பதற்காக வைக்கப்படுகின்ற ஒரு சிறிய தொட்டி என்று சொல்லலாம். அந்த தீவன தொட்டியிலேயே ஆண்டவரை கிடக்கச் செய்கிறார்கள். மாடு ஆடுகள் எல்லாம் உண்பதற்காக கொடுக்கப்படுகின்ற உணவை ஆண்டவருடைய சாயலாக அங்கு நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய கிறிஸ்து உணவாகவே அங்கு பிறக்கின்றார். கல்வாரி மலையிலே அவர் தன்னுடைய வாழ்வை முழுமையாக உணவாக நமக்கு கையளிக்கின்றார். தன்னுடைய கடைசி துளி இரத்தத்தை, உடலை நமக்காக தருவதாக நாம் பார்க்கிறோம். எனவே அப்பத்தின் வீடாகிய பெத்லகேம் ஆண்டவர் உணவாக பிறந்த இடம் என்பதை இது சுட்டி காட்டுகின்றது. எனவே ஒவ்வொரு இடத்திற்கும் கூட மத்தேயு நற்செய்தியாளர் பல இறையியல் சிந்தனைகளை நமக்கு எடுத்து எம்புவதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக கலிலேயா. முதலில் நாம் எகிப்தை பார்த்தோம், இரண்டாவது நாசரேத்தை பார்த்தோம், மூன்றாவது பெத்லகேம், நான்காவதாக கலிலேயா. கலிலேயா என்று சொன்னாலே கேலிலி ஆஃப் ஜென்டைல்ஸ், அதாவது புற இனத்தவர்கள் வாழுகின்ற இடம். யாரு? புற இனத்தவர்கள் வாழுகின்ற இடம். யூதர்கள் வாழ்ந்த இடம் அல்ல.
யூதர்களுக்கு புறம்பே வாழ்ந்த மக்கள் புற இனத்தார் என்று அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் வாழ்ந்த இடம்தான் இந்த இடமாக கலிலேயாவாக பார்க்கப்படுகிறது. இந்த இடத்திலே புற இனத்தவர்கள் ஏராளம் வாழ்ந்து வந்தார்கள். ஏராளமான கலாச்சாரங்கள், ஏராளமான மொழிகள் பேசுகின்ற மக்கள் அந்த இடத்திலே வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் இங்கு பார்க்கும்போது இயேசுவினுடைய முக்கிய பணிகளும் கலிலேயாவில் நடக்கிறது. எங்கே நடக்கிறது? கலிலேயாவில் நடக்கிறது. இயேசுவினுடைய எல்லா பணிகளும் அல்லது முக்கிய பணிகளும் கலிலேயாவில் நடப்பதாக நாம் பார்க்கிறோம். அவருடைய பணி கலிலேயாவிலே தொடங்குவதாகவும் நாம் பார்க்கிறோம். மத்தேயு எழுதிய நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே சொல்லப்படுகிறது. வாசிப்போம். 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே, யோவான் கைது செய்யப்பட்ட பின் இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு புறப்பட்டு சென்றார். இப்ப இறைவாக்கினராக இருந்த திருமுழுக்கு யோவான் கைது செய்யப்பட்டு இதோ கொலைக்களத்திற்கு கொல்லப்படுவதற்காக அழைத்து செல்லப்படுகிறார் என்பதை அறிந்து கொண்ட இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணியை ஆரம்பிக்கிறார். இதோ இறைவாக்கினருடைய பணி முடிவடைந்தது. இனி இயேசு கிறிஸ்துவனுடைய பணி ஆரம்பிக்கிறது என்பதை இது சுட்டி காட்டுகிறது. அந்த இறைவாக்கு பணிக்கு ஒரு தொடர்ச்சியை இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். அது எங்கே கொடுக்கிறார் என்றால் கலிலேயாவிலே கொடுக்கிறார். எனவே மத்தேயு நற்செய்தியாளர் இயேசு கிறிஸ்துவுக்கும் திருமுழுக்கு யோவானுக்கும் இடையே ஒரு பெரிய தொடர்பை உருவாக்கி இறையாட்சியை வெளிப்படுத்துவதாக நாம் பார்க்கிறோம். இந்த கலிலேயா இருள் சூழ்ந்த நகரமாக காணப்பட்டது. இருள் சூழ்ந்த இடத்திற்கு அடையாளமாக சொல்லப்பட்டது. இந்த இடம் கலிலேயா. நம்ம எதை பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம்? கலிலேயா நாட்டை பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த கலிலேயா நாடு புற இனத்தவர்கள் வாழ்கின்ற இடமாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பால் அரும்பெரும் செயல்கள் அங்கு நடைபெறுகிறது. இயேசுவுக்கு 12 திருத்தூதர்கள் இருந்தார்கள். எத்தனை? 12 திருத்தூதர்கள். அதிலே 11 திருத்தூதர்களும் கலிலேயாவிலிருந்து அழைக்கப்பட்டார்கள். புற இன மக்கள் வாழ்கின்ற இடம், அனைவராலும் ஒதுக்கப்பட்ட இடம். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்வினால் வருகையினால் அங்கிருந்துதான் உலகமெங்கும் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று சொல்லி அனுப்பப்பட்ட திருத்தூதர்கள் தேர்வு செய்யப்படுகின்றார்கள். எனவே இது முக்கியமான இடமாக ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகின்றார். பாமர மக்களிடமிருந்து, ஒதுக்கப்பட்ட மக்களிடமிருந்து, கல்வி அறிவற்ற மக்களிடமிருந்து இந்த ஆண்டவர் தன்னுடைய பணியாளர்களை தேர்வு செய்வதாக நாம் பார்க்கிறோம். இன்னும் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை நடந்த அற்புதங்கள் பலதும், 75 விழுக்காடு அற்புதங்களும் இந்த கலிலேயாவில் நடந்ததாக நாம் பார்க்கிறோம். எனவே கலிலேயாவிலே பல அற்புதங்கள் நடந்தது. அவருடைய இறையாட்சியினுடைய வெளிப்பாடு கலிலேயாவிலே அதிகமாக நடந்ததாக நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. இன்னும் பார்க்கும்போது கலிலேயா மலைகள் நிறைந்த நாடாக இருந்தது. இந்த மலைகளில் ஏறி ஆண்டவர் நற்செய்தியை மக்களுக்கு எடுத்து எம்புகின்றார். பல்வேறு இடங்களிலிருந்து ஒன்று திரண்ட மக்களுக்கு ஆண்டவர் மலை மேல் ஏறி நற்செய்தியை பறைசாற்றினார். அதனுடைய அடையாளம்தான் மத்தேயு எழுதிய நற்செய்தி 5ஆம் அதிகாரத்திலே மலைப்பொழிவு பற்றி சொல்லப்படுகிறது. அதுவும் கலிலேயாவில் நடைபெற்றதாக நாம் பார்க்கிறோம். இன்னும் பார்க்கும்போது உயிர்த்த ஆண்டவர், கல்லறையில் அடைக்கப்பட்ட ஆண்டவரை பெண்கள் முதலில் கண்டு கொண்டார்கள். மகதலேனே மரியாவோடு இணைந்து பெண்கள் கண்டு கொண்டார்கள். தூதன் வழியாக சொல்லப்பட்டது. அங்கு சொல்லப்படும் போது அழகாக சொல்லப்படுகிறது, அவர் இதோ உயிர்த்தெழுந்து கலிலேயாவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். உயிர்த்த ஆண்டவர் கூட கலிலேயாவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் என்று பெண்களுக்கு தூதர்கள்
அறிவிக்கின்றார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இயேசுவுக்கே புகழ். அதை மத்தேயு 28:7 அழகாக நாம் பார்க்கலாம். அங்கு ஆண்டவர் உயிர்த்தெழுந்து சீடர்களை சந்திப்பதற்காக கலிலேயாவுக்கு சென்று கொண்டிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த இடங்களுக்கும் ஆண்டவர் முக்கியமான ஒரு இடத்தை நமக்கு தருகின்றார் என்றால் அதிலிருந்து இறைவனுடைய திட்டம் வெளிப்படுவதாக நாம் பார்க்கிறோம். இறுதியாக நாம் பார்க்க இருக்கிறோம், இந்த பகுதியில்தான் குழந்தைகளுடைய படுகொலையை பற்றி சொல்லப்படுகிறது. இன்று இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்திருந்தால் செய்தித்தாள்களிலெல்லாம் எப்படி வந்திருக்கும்? குழந்தைகள் படுகொலை, 2 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் படுகொலை என்று பெரிய கொட்டை எழுத்தில் செய்தித்தாள்களிலே நாம் வாசித்திருப்போம். அன்றைய காலகட்டத்திலே, செய்தித்தாள்கள் இல்லாத காலகட்டத்திலே இப்படி ஒரு செய்தி எல்லா இடங்களுக்கும் அறிவிக்கப்பட்டது. வேதனையுற்ற அந்த ஊரை, நகரை நாம் பார்க்கிறோம். குழந்தைகள் படுகொலை செய்யப்பட்டார்கள். எதற்காக? மீட்பர் இதோ இந்த இடத்தில் பிறந்திருக்கிறார், இந்த இடத்தில் பிறந்த மீட்பரை கண்டுகொள்ள வேண்டும் என்றால், அல்லது அவரை இல்லாய்மை செய்ய வேண்டும் என்றால் அத்தனை குழந்தைகளையும் கொல்ல வேண்டும் என்று பார்வோன் மன்னன் திட்டமிடுகின்றான். அமன்பானவர்களே, மீட்பரை மீட்கப்படக்கூடாது என்பதற்காக அங்கு அவரை கொலை செய்யக்கூடிய ஒரு திட்டம் பிறக்கிறது. அந்த திட்டத்தின் அடையாளமாக தான் இந்த பிள்ளைகள் கொலை செய்யப்படுகிறார்கள். ஹல்லேலூயா, இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஏரோது மன்னன் தன்னுடைய மக்களை கொடூரமாக வழிநடத்தினார். தன்னுடைய சொந்த மக்களை கொலை செய்தார். அவருடைய வாழ்க்கை இவ்வாறாகவே கொடூரமாக இருந்தது என்பதை சித்தரிக்கின்ற ஒரு பெரிய நிகழ்வு தான் இந்த குழந்தைகளுடைய படுகொலை. இங்கு பார்க்கும்போது இங்கும் ஒரு இறைவாக்கினருடைய இறைவாக்கு மெய்ப்படுகிறது. எரேமியா 31:15 அங்கே சொல்லக்கூடுகிறது, ராகேல் தன் குழந்தைகளுக்காக அழுது புலம்புகிறார். இங்கு ராகேல் என்று சொல்லக்கூடிய பெண்மணி இஸ்ரேல் மக்களுடைய தாயாக, இஸ்ரேல் மக்களுடைய பிரதிநிதியாக, இஸ்ரேல் மக்களுக்காக இதோ அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார் என்பதை இது வெளிப்படுத்துகின்றது. அமன்பானவர்களே, இப்படியாக பார்க்கும்போது இந்த பகுதியிலே ஏராளமான இறையியல் சிந்தனைகளை மத்தேயு நற்செய்தியாளர் நமக்கு தருகின்றார். எகிப்திலே தப்பி ஓடுகின்ற அந்த நிகழ்வு முதல் ஆரம்பிக்கின்ற இந்த நிகழ்ச்சிகளிலே கனவு வழியாக, 4 கனவுகள் வழியாக யோசேப்பை வழி நடத்துகின்ற ஆண்டவரை நாம் இங்கு பார்க்கிறோம். இங்கு பல இடங்கள் சொல்லப்படுகிறது. எகிப்து, நாசரேத்து, பெத்லகேம், கலிலேயா போன்ற நாடுகளை நம்ம இங்கே பார்க்கிறோம். மட்டுமல்ல, குழந்தைகளுடைய படுகொலையும் பார்க்கிறோம். இதிலிருந்து நம்முடைய வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தி இறை சிந்தனைகளை நமதாக்கிக் கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற வேதனைகளாக இருக்கலாம், கனவுகளாக இருக்கலாம், அல்லது துன்பங்களாக இருக்கலாம், அவையெல்லாம் ஆண்டவருடைய திட்டமாக ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு அழைப்பு விடுக்கின்றது. எனவே இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்வை தொடர்ந்து வழிநடத்த ஆண்டவரோடு மன்றாடுவோம். இனி அடுத்த வகுப்பில் திருமுழுக்கு யோவானை பற்றி அழகாக சொல்லப்படுகின்ற வசனங்களை நாம் வாசிக்க இருக்கிறோம், தியானிக்க இருக்கிறோம். எனவே இந்த வகுப்பில் நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நற்செயல்களையும் நல்ல சிந்தனைகளை நமதாக்கி கொண்டு நம்முடைய வாழ்க்கை முன்னோக்கி செல்வோம். இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. அனைவரும் ஒரு நிமிடம் கண்களை அடைத்து ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த மத்தேயு நற்செய்தியினுடைய பகுதி வழியாக எங்களிலே நீர் ஏராளமான கருத்துக்களை தந்து ஆசீர்வதித்தீரே, நன்றி செலுத்துகிறோம். நீதாமே எங்களோடு பேசினீரே, நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளாக எங்களை மாற்றுவீராக. எங்களுடைய வாழ்வில் வருகின்ற
வேதனைகள், துன்பங்கள், கடன் பாரங்கள் எல்லாம் இறைவனுடைய திட்டமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு வல்லமை தாரும். ஆண்டவரே, இறைவாக்கினர்கள் வழியாக பேசிய அத்தனையும் புதிய ஏற்பாடிலே நிறைவேறுவதாக நாங்கள் பார்க்கும்போது நீர் அருளி செய்த வார்த்தைகள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலும் நிறைவேற வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். இறைவா, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தரலாம். இந்த இறை வார்த்தைகளை நாங்கள் கேட்கும்போது, அதை எங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளும் போது வாழ்க்கை மாற்றவும், நோயிலிருந்து விடுதலையும், பரிசுத்தாவியினுடைய வழிகாட்டுதலும் எங்களுக்கு தருவீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணமாக்குகிறோம். எங்கள் ஜெபங்களும் பரலோக பிதாவே, ஆமீன். தந்தை, மகன், தூயாவின் பெயராலே, ஆமீன்.